Question number 3 is one of the very important question. So இந்த பேஸ்ல questions repeatedா கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த question number 3 பேட்டர்ன்லயே இதே லெசன்ல ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கு. நான் இதை டீச் பண்றேன், நீங்க அதையும் சேர்த்து பாருங்க. இதுக்கு ரிலேட்டடா நம்ம புக் அவுட் சைட் சம்மே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, அது லேட்டரா பார்க்கலாம். இந்த question, if tan a plus b is equal to root 3 and tan a minus b is equal to 1 by root 3, 0 degree is less than a plus b less than or equal to 90 degree, a is greater than b, find a and b. In the question like given things or given part பார்த்தீங்கன்னா tan a plus b is equal to root 3 is given and tan a minus b is equal to 1 by root 3 is also given. Some condition is given. உங்களுடைய a plus b இந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா that angle lies between 0 to 90. ஏயும் பியும் தனித்தனி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா கம்பேர் பண்ணா ஏ தான் கிரேட்டரா இருக்கும் b ஐ விட. ஸோ இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணா உங்களுடைய ஏ என்ன பி என்ன இண்டிவிஜுவலா வேல்யூ that is angle A என்ன and angle B என்ன. So one of the very important question. Question, so given that tan a plus b is equal to root 3 and tan a minus b equal to 1 by root 3. இது நீங்க number 1 எடுத்துக்கோங்க and this is taken as number 2 equation. So the sum solve பண்றதுக்கு முன்னாடி so the trigonometric functions and trigonometric angles. So இப்போ ரெண்டு trigonometric functions equal now. இப்போ நான் tan a is equal to tan b அப்படி சொல்றேன்னா இதுக்கு என்ன மீனிங்னா tan a இது ஃபுல்லா சேர்ந்து trigonometric function, இது ஒரு trigonometric function. நான் ஈக்குவல் போடும் பொழுது ரெண்டு trigonometric function ஈக்குவல்னு சொல்றோம். So two trigonometric functions equal means these angles are equal. இதான் கான்செப்ட். So ரெண்டு trigonometric function ஈக்குவலா இருக்கும் பொழுது ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். இந்த கான்செப்டை நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். So from the first equation, tan a plus b left side அப்படியே வச்சுக்கோங்க. This is equal to உங்க டேபிள், அதாவது trigonometric வேல்யூ டேபிள் இருக்கு இல்லையா, இங்க லெஃப்ட் சைடு tan இருக்கிறதுனால டேபிள்ல tan அப்படிங்கிற பிளேஸ்ல எந்த இடத்துல ரூட் 3 வரும்? tan 60ல ரூட் 3 வரும். உங்க கையில டேபிள் இருக்கும் பாருங்க, ரூட் 3 எதுல வரும்? ஆனா இங்க லெஃப்ட்ல tan இருக்கு. ஸோ டேனுக்கு நேரா பாருங்க, ரூட் 3 வர்றதுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்ன? tan 60. இப்போ இதுல இருந்து நீங்க என்ன சொல்லலாம், these two trigonometric functions are equal, these two angles are equal. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த லைனுக்கு அப்புறம் நம்ம அடுத்து a plus b equal to 60 degree எழுதிக்கலாம். இதே தான் இந்த லைன்ல சொன்ன ரெண்டு trigonometric functions equal means these two angles are equal. இது கரெக்ட். சில பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன். tan a is equal to tan b. இந்த tan tan இதை இப்படி கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிட்டு a equal to b is not meaningless. இது not a correct way. இது meaningless சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கும் பொழுதே ஒரு ஒன் வேர்ட்ல பார்த்திருப்போம். நான் sin a அப்படிங்கிறத sin and ஏன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருப்போம். தப்பு. ரெண்டும் சேர்ந்தாதான் அது மீனிங்ஃபுல்லா இருக்கும். தனித்தனியா நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு trigonometric function. ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல் மீன்ஸ் these two angles are also equal. இப்படி கட் பண்ணக்கூடாது. trigonometric functions equal, angles are equal. டைரக்டா ஆங்கிள் ஈக்குவல் எழுதினாலே enough. கேன்சல் பண்ணி காட்டக்கூடாது. ஸோ இதே ஃபார்மேட்ல நம்பர் 2 ஈக்குவேஷனை போடுங்க. tan a minus b is இப்பவும் இங்கேயும் லெஃப்ட்ல tan இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல 1 by root 3 இருக்கு. ஸோ 1 by root 3 tan அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல எந்த ஆங்கிள் வருது பாத்தீங்கன்னா 30 டிகிரில வரும். ஸோ tan 30 degree. So
From this line, we can write a minus b is equal to 30 degree. So, இப்போ இதை நீங்க சால்வ் பண்ணா போதும். இங்க மேல ஈக்குவேஷன் நம்பர் கொடுக்கல அப்படின்னா 1 and 2 எடுத்துக்கோங்க. கொடுத்துருந்தீங்கன்னா so marked as a 3 and 4. Now solving 3 and 4. Solving 3 and 4. இது சால்வ் பண்றது வந்து எலிமினேஷன் மெத்தட், அதாவது தேர்ட் லெசன் ஸ்கூல்ல உங்களுக்கு டீச் பண்ண பிறகு தேர்ட் லெசன் ஒரு லெசன் இருக்கு, அதாவது லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் டூ வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி தேர்ட் லெசன் நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் இண்டெக்ஸ் ஆர்டர்ல தேர்ட் லெசன். ஸோ அதுல வந்து ஈக்குவேஷன் சால்வ் பண்றத ஒரு 3 மெத்தட்ஸ் சொல்லி தருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எலிமினேஷன் மெத்தட், செகண்ட் ஒன் சப்ஸ்டிடியூஷன் அண்ட் தேர்ட் மெத்தட் கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட். 3 மெத்தட் இருக்கு. ஸோ இதுல ஒரு எலிமினேஷன் மெத்தட் அப்படிங்கிறது தான் இப்படி 1 by 1 எழுதி சால்வ் பண்றது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஸோ பி the coefficient நீங்க +1 -1, a பாத்தீங்கன்னா +1 +1. ஸோ எனக்கு பி பக்கத்துல ஆப்போசிட் சைன் இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணாலே டைரக்டா கேன்சல் ஆயிடும். +b -b add together, these two terms get cancelled. By a plus a is a 2a. 60 plus 30 is 90. So a is equal to 90 by 2. It is 45 degree. So உங்களுக்கு a answer 45 degree வருது. So one more thing, நம்ம calculate பண்ண வேண்டியது b என்ன. So the a is equal to 45 degree, substitute one of the equation 3 or 4. So எதெல்லாம் substitute பண்ணலாம், உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். So first third equation substitute பண்ணுவோம். The equation number 3 implies a plus b equal to 60 degree. So பாருங்க, a plus b equal to 60 degree. இதில் substitute பண்றோம். Angle a உங்களுக்கு 45 degree வந்தது. So 45 degree plus b equal to 60 degree. So b is equal to 60 minus 45. Subtract பண்ணுங்க, we get 15. So angle b is equal to 15 degree. So நீங்க இப்ப ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். So answer angle a 45 degree, angle b 15 degree. இப்போ உங்க கொஸ்டின்ல கொடுத்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனையும் பார்த்துடலாம். ஸோ கொஸ்டின் பாருங்க, a plus b இந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா 0க்கும் 90க்கும் இடையில இருக்கலாம். அதாவது இன் பிட்வீன் 0 to 90 இருக்கும், ஆர் ஈக்குவல் டு 90 கூட வரலாங்கிறது கொஸ்டின்ல கிவன். ஸோ ஆட் பண்ணி பாருங்க, ஏயும் பி ஆட் பண்ணி பாருங்க. That is here 45 plus 15 60 degree வருது. So the first condition is correct. And second one, a is greater than b. So a-யும் b-யும் compare பண்ணா a தான் greater இருக்கணும். So here also 45 degree and 15. Comparing these two, a is greater than b. So the two conditions நமக்கு verify ஆகுது. Okay, correct. So question number 3 கான answer வந்து a 45 degree, b 15 degree. இந்த சம்ல டவுட் இருந்தா கேளுங்கம்மா. Now question number 4. Question number 4 ஒரு true or false type. இதையுமே நம்ம சொல்ற ட்ரூ அப்படிங்கிறதுக்கும் வெரிஃபிகேஷன் கொடுக்கணும், ஃபால்ஸ் சொன்னாலும் நீங்க வெரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு. Question 4. State whether the following are true or false. Justify your answer. So totally 5 divisions there. First option, sin a plus b is equal to sin a plus sin b. So interesting concept தான். நம்ம உங்களுக்கு ஃபால்ஸ் வந்தா ட்ரூ வந்தா ஓகே, அண்ட் ஃபால்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். sin a plus b equal to sin a plus sin b, இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேக்குறாங்க. So division number 1, sin a plus b equal to sin a plus sin b.
இதை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நார்மலாவே ஏக்கு ஒரு ஆங்கிள் பிக்கு ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம். So we take, select angle A is equal to some 60 degree, angle B equal to some 30 degree. இந்த ரெண்டு ஆங்கிள் தான் எடுக்கணுங்கிற நெசசரி கிடையாது. நீங்க ஏக்கு 0, பிக்கு 45, எனி ஆங்கிள். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ எடுத்துக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வெரிஃபை பண்ணி பார்க்கலாம், சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாமே. sin A plus B, adding A and B, 60 plus 9, 30, it is 90, sin 90 value is 1. Right hand side value check பண்ணி பார்க்கலாம். sin A plus sin B, sin A, so A ங்கிறது sin 60 degree, sin B sin 30 degree. So உங்க டேபிள ரெஃபர் பண்ணுங்க. sin 60 it is √3/2, sin 30 is 1/2. Adding these two terms we get √3 plus 1/2. So in the left hand side answering right hand side answering பார்த்தா they are not equal. So நீங்க என்ன ஆங்கிள்ஸ் எடுத்து வெரிஃபை பண்ணி பார்த்தாலும் லெஃப்டும் ரைட்டும் சேமா வராது. ஸோ என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ உங்க கேட்கறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கேட்டால் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். இப்போ இது ஃபால்ஸ்னா ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்திருக்கும்? மேபி அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈகர் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆன்சர் So true or false? Is a false is the correct. So 1 markல கேக்குறாங்கன்னா நீங்க கொடுக்குற ஃபால்ஸ்க்கு மேபி இது 1 மார்க்கா இருந்தால் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு ½ மார்க் நீங்க எழுத ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ½ மார்க் அலாட் பண்ணுவாங்க. இப்போ இதனுடைய கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? இஸ் a நோட்னு எடுத்துக்கலாமா? sin A plus B equal to, இதுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் sin A cos B plus cos A B. நீங்க இந்த ஃபார்முலா வேணா நோட் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, கையில பேப்பர் பென் இருந்தா எழுதிக்கோங்க. sin A plus B is equal to sin of A plus B. இதுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் sin A cos B plus cos A sin B. ஸோ இப்போ நம்ம இதுல எடுத்த வேல்யூஸ் இதுல செக் பண்ணி பார்த்துடலாமா? கரெக்டா வரும். ஸோ ட்ரிக்னாமெட்ரியில வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. அதாவது நமக்கு எக்ஸாமுக்கு தேவைப்படாது, உங்களுடைய 10th லெவலுக்கு அது தேவைப்படாது. ஸோ நீங்க லேர்ன் பண்ணணும்னா அது வந்து லைக் அ சி, லென்த் பிரெத் வித் நம்ம சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு லேர்ன் பண்ணலாம். எப்படி sin A plus B க்கு ஃபார்முலா சொல்லிட்டேனோ அதே மாதிரி cos A plus B க்கு ஃபார்முலா இருக்கு, tan A plus B and cot A plus B. இதுல sin A plus B, sin A minus B, cos A minus B, tan A plus B, tan A minus B, cot A plus B. ஸோ எல்லாத்துக்கும் ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே ஹையர் செகண்டரியில தான் நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இதுல ட்ரூ ஆகும் அப்படிங்கிறது, ஸோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இதுல நான் செக் பண்ணி பார்த்தா ட்ரூ வருதா இல்லையாங்கிறதுக்கு ஒரு ஈகர்னஸ் இருக்கும். நம்ம அதே ஆங்கிள்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். A 60 and B 30 degree. ஸோ எக்ஸாமுக்கு இந்த பாட்டு தேவையில்லை. ஸோ இந்த கொஸ்டின் படி டிவிஷன் நம்பர் 1 ட்ரூவா ஃபால்ஸா, நான் ஃபால்ஸ் ஆங்கிள் வெரிஃபிகேஷன் அதோட போதும். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்தோம். sin A plus B உங்களுக்கு sin 90 வந்தது, இட் இஸ் 1. இந்த ரைட் ஹேண்ட் சைடு வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு sin A cos B plus cos A sin B. இதுல ஆங்கிள் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? sin 60 degree into
cos 30 degree plus cos 60 degree sin 30 degree. Substitute the values. Sin 60 root 3 by 2. Cos 30 is also root 3 by 2. Cos 60 value is 1 by 2. Sin 30 value is 1 by 2. Now, in the multiplication layer, 2 to the 4, numerator multiply pannunga, we get 3. Plus 1 into 1, 1, 2 to the 4. So now, denominator same. LCM is 4. Just add the numerators, 4. They get cancelled, that is equal to 1. So now, our left hand side result is 1, right hand side result is 1. So, sin A plus B க்கு கரெக்டான right hand side என்னன்னு பார்த்தீங்கன்னா sin A cos B plus cos A sin B. ஸோ இதை விட நீங்க வேற என்ன ஆங்கிள்ஸ் போட்டு செய்து பார்க்கனாலும் செய்து பார்க்கலாம். இது உங்களுக்கு ஜஸ்ட் தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் புக் கொஸ்டின் படி நான் ஃபர்ஸ்ட் எழுதின போர்ஷன் போதுமானது. இதுல ஏதாவது டவுட் இருக்காமா? Anybody having doubts? Okay. நம்ம செகண்ட் டிவிஷன் பார்க்கலாம். The division number 2. The value of sin theta increases as theta increases. The value of sin theta increases as theta increases. And the division number 3 பாருங்க, value of cos theta increases as theta increases. So ரெண்டுமே ஒரே ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஓகே, இந்த क्वेश्चனை வந்து நம்மளுடைய டேபிள் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். So text bookல table. இந்த டேபிள் உங்க பக்கத்துல ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. So division number 2, the meaning என்னன்னா, the value of sin theta increases as theta increases. That meaning என்னன்னா, theta value increase ஆயிட்டே போகும் பொழுது, இப்போ 0, 30, 45, 60, 90. So இப்போ theta increase ஆகும் பொழுது, sin theta value increase ஆயிட்டே வரும் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட். So பார்த்துடலாம், here 0, 1 by 2ங்கிறது 0.5. So இந்த 1 by root 2 நீங்க டிவைட் பண்ணி பாருங்க. So கண்டிப்பா 0.5 விட கிரேட்டர் வேல்யூ. root 3 by 2. So root 3 by 2 அப்படின்றப்போ, so root 3. So root 3 value is 1.732. The root 3 க்கு நான் by 2 கொடுத்தேன்னா 0.866 வந்துருது. So 1 by root 2 பார்த்துடலாமா? So 1 by root 2ங்கிறது 1 divided by 1.414. This 0.7. So this 0, இது 0.5, இது 0.7, இது 0.8 and 1. The statement correct தான். The value of sin theta increases as theta increases. அப்படிங்கிற உங்களோட second statement is true. Is it true? இதுக்கு verification and justify your result ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? So நீங்க from the table ஒரு எல்லா லைன்ஸ் எழுதி காட்டலாம் இல்ல. So few, the sin 30 is equal to 1 by 2. This is 0.5 and sin 45 degree 1 by root 2. So the value உங்களுக்கு 0.70 and going. And sin 60 பாத்தீங்கன்னா root 3 by 2. So உங்களுக்கு இது 0.8 something. 0.732 divided by 2. 0.86 and 6 வருது. And sin 90 is 1. The value is increasing order. So in beginning sin 0 is 0. So comparing all the lines, the values are increasing order. Therefore the statement is true.
And division number 3. Division number 3. Value of cos theta decreases as theta increases. So question enama, value of cos theta increases as theta increases. So question new edition எப்படிமா இருக்கு? அதேதான் மேம் இருக்கு. சௌமியா கொஸ்டினை மட்டும் எனக்கு திரும்ப ஒரு முறை ரிப்பீட் பண்ணி பார்க்கல. நான் 2 புக் ரெஃபரன்ஸ் வச்சிருக்கேன். ஸ்டேட்மெண்ட் ஒரு இதுல டிக்ரீசஸ் இருக்கு, ஒண்ணுல இன்க்ரீசஸ் இருக்கு. வாட் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? ரீட் இட். Third division. The value of cos theta. The value of cos theta increases as theta increases. Okay, adana book statement. Book statement. Okay ma. நான் இங்க 2 புக் வச்சிருக்கேன். எனக்கு டிஃபரண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, அதனால கேக்குறேன். சோ பாத்துக்கலாம். The value of cos theta increases as theta increases. So இதையுமே நம்ம டேபிள்ல இருந்தா இதை கன்ஃபார்ம் பண்றோம். So cos theta வேல்யூ வந்து theta இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா பாருங்க. sin 0 1. ஆக்சுவலா இந்த காஸ்ங்கிறது ரிவர்ஸ்ட் ஆர்டர். இது 1ல இருந்து ஆரம்பிச்சு டிக்ரீசிங் ஆர்டர்ல 0 நோக்கி போகுது. இப்ப என்ன சொல்லியிருந்திருக்கணும்? கரெக்ட் ஸ்டேட்மெண்டா இருந்தால் the value of cos theta decreases as theta increases. theta increase ஆக ஆக cos ஓட வேல்யூ decreases அப்படின்னு இருந்தா உங்களுக்கு ட்ரூ. சோ இது வந்து ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். The statement is false. False. இது அப்படியே நம்ம ரிவர்ஸ் எழுதிடலாம். ஏன்னா உங்களுக்கு cos 90 அப்படிங்கிற வேல்யூ 0. சாரி, cos 90 ஆர் நம்ம பிகினிங்ல இருந்து எழுதுங்க. cos 0 வேல்யூ இஸ் 1. cos 30, the cos 30 value is 0.866 and cos 45 the 1 by root 2. 1 by root is 0.7. Then cos 60, it is 1 by 2, 0.5. cos 90 is 0. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க. இது 1ல ஸ்டார்ட் ஆகுது. So decreasing orderல வருது. 1, 0.8, 0.7, 0.5, 0. இந்த numbers are the values are decreasing order. உங்களுடைய கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா the correct statement. The value of cos theta decreases as theta increases. theta value increase ஆகும் பொழுது cos theta value decrease ஆகும். இது வந்து correct statement. So division number 3 complete ஆயிடுச்சு. Now division number 4. So division number 4. Division number 4, sin theta is equal to cos theta for all values of theta. Sin theta is equal to cos theta
for all values of theta. So இதையுமே நம்ம டேபிள்ல இருந்து வெரிஃபை பண்ணலாம். So question பாருங்க, sin theta is equal to cos theta for all values of theta. So உங்க டேபிள் again ஓபன் பண்ணிக்கோங்க. Actually the statement வந்து false ஆன statement, not true. sin 45 cos 45 இந்த ரெண்டு தான் சேமா இருக்கும். That value is 1 by root 2. So table டேபிள் பாருங்க, sin தீட்டாவும் cos தீட்டாவும் எல்லா ஆங்கிள்ஸுமே சேமா இருக்கணும், எல்லா வேல்யூஸ்மே சேம் தான். அதாவது sin 0னா sin 0 0 cos 0 0 அப்படி இருக்குதான்னு கேக்குறாங்க. ஆனா sin 45 cos 45 they are same, 1 by root 2 1 by root 2 45 டிகிரில தான் சேம். அதர்வைஸ் ரிமைனிங் ஆங்கிள்ஸ் எக்ஸப்ட் ஆங்கிள்ஸ்ல வந்து அது நாட் ஈக்குவல். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டா கொஸ்டின்ல பாருங்க, ஃபார் ஆல் வேல்யூஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ நம்மள ஃபார் ஆல் வந்ததுனால நம்ம இதை ட்ரூ சொல்ல முடியாது, ஃபால்ஸ் சொல்லலாம். The result is false. So justification கேட்டிருக்கிறதுனால ஏதாவது ரெண்டு ஆங்கிள் எடுத்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க. For example, theta is equal to 30 degree எடுத்துக்கலாம். sin 30, the value is 1 by 2. இது cos 30. உங்க டேபிள் வந்து பாத்தீங்கன்னா cos 30 root 3 by 2. They are not equal. So sin 30 degree is not equal to cos 30. So நீங்க கொடுக்கிற the false அப்படிங்கிற லைனுக்கு ஒரு மார்க், நீங்க கொடுத்திருக்கிற வெரிஃபிகேஷனுக்கு அதுக்கு ஒரு மார்க் அலாட் பண்ணுவாங்க. 2 மார்க்னா 1 அலாட் பண்ணலாம், 1 மார்க்னா half டிவைட் பண்ணிக்கலாம். So division number 4 முடிஞ்சது. Now division number 5. So division number 5, cot A is not defined for A is equal to 0 degree. So cot A இதை நான் டிஃபைன் பண்ண முடியாது. எப்போனா is not defined for A equal to 0 degree. So A 0 இருக்கும்போது not defined means இது infinite வருது அப்படின்னு சொல்றாங்க. cot 0 infinite அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டான்னு பார்த்துடலாம். So cot டேபிள் இருந்தே பார்த்து சொல்லிடலாம். cot A equal to cot 0. So உங்க டேபிள் இருந்தே சொல்லிடலாம், it is not defined. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் தான். Is it true? டேபிள் இருந்து பிக் பண்ணி எழுதலாம், இல்ல வெரிஃபிகேஷனையே இப்படி நீங்க காட்டலாம். cot 0 is equal to 1 by tan 0. உங்களுக்கு tan 0 value is 0, 1 by 0, this is equal not defined, that is not defined. So இப்படி நீங்க வெரிஃபிகேஷன் பார்ட் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். ஸோ இதுல வந்து இப்போ 8.2 அப்படிங்கிற எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸசைஸ்ல டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டவுட்ஸ் கேட்கலாம்.